ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். வரலாறு திரும்புகிறது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தர் படம் நடித்து அது முதலமைச்சர் அப்படின்னு டைட்டில் கார்டில் வர்றது பார்த்திங்கன்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் தான். உண்மையாலே சொன்னாங்க, அவங்களோட தேர்தல்லே சொன்னாங்க, வரலாறு திரும்புகிறது, வரலாறு திரும்புகிறது. உண்மையாலே வரலாறு திரும்புச்சு. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு எம்ஜிஆரே ஒரு ஃபினாமினானா, அதே மாதிரி ஒரு ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா, இது கண்டிப்பாக தளபதி விஜய் அப்படிங்கிறது ஒரு ஃபினாமினா தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் என்னதான் இருந்தாலுமே உங்களோட அரசியல் பதவியெல்லாம் தள்ளி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல நடிகருங்க. இத்தனை நாள் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு என் சைல்டுஹுட்டில் எல்லாமே அவர் கூட தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு படம் மனுஷன் வந்துட்டு இல்லை நான் இனிமேல் ஃபுல்லாக அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு படம் அதுக்கும் பல தடங்கல்கள். பட் எப்படியோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள்லாம் கொண்டாடி தீர்க்குறாங்க. அந்த படம் நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ பட் ஓகே. விஜய் அவர்களுக்காக கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தேன். உண்மையா நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் அப்படின்னா கண்டிப்பாக கொண்டாட தான் போறீங்க. பட் நார்மல் ஆடியன்ஸா எப்படி நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன கமெண்ட்டோ கமெண்ட் பண்ணுங்க. தளபதி விஜய் அவர்கள் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்த்து பிடிச்ச ஒரு நடிகர்னு சொல்லி ஆகணும். அவர் எத்தனை படம் நடிச்சாலுமே இன்றைக்குமே அவர் நடிச்சது எனக்கு பிடிச்ச படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் தான். ஏன்னா நண்பனுங்கன்னா நான் 2K கிட் அதையும் சொல்லிடுறேன். நான் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த நண்பன் படம் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த நண்பன் படம் அந்த காமெடியாக இருக்கட்டும், அப்போவே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் அப்படிங்கிறது ஒரு மாஸ் அப்படிங்கிறத தாண்டி, அவரோட மாஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ள படம்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த நண்பன்ங்கிற படம். உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பட் அதுலேருந்து பரிணமிச்சு இன்னைக்கு ஜனநாயகனா, மெர்சலா எவ்வளவோ படங்கள் பண்ணிட்டாப்புல. பட் இருந்தாலுமே அந்த நண்பன்ங்கிற படம் க்ளோஸ் டூ மை ஹார்ட்டுங்க. அத நான் சொல்லியே ஆகணும். முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க படம் பார்க்க போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் இருக்குது. முதலமைச்சர்னா ஏன் அவங்களுக்கும் ஒரு 2 கண்ணு, ஒரு இதயம் தானே இருக்குது. அவங்க ஏன் படம் பார்க்க போகக்கூடாதா? நீங்கள் மட்டும் துப்புரவு தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா, தெருல இறங்கி போராடுறப்ப நீங்கள் கூலி படத்துக்கு போய் ரிவ்யூ போட்டு போயிருந்தீங்க. ஏன்னா உங்களால் ரிலீஸு, நீங்கள் ப்ரொடக்ஷனு, நீங்கள் சினிமா துறையை கையில் வச்சுக்கிருந்தீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ட மணிக்கு போய் ரிவ்யூ போடுவீங்க. எல்லாரும் ரிவ்யூ போட சொல்லுவீங்க. ஆஹா படம் அப்படி, ஆஹா ஓப்போ இப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க. பட் அவர் நடித்த படம், அவர் ரிலீஸ் பண்ணுற படம், அவரோட கடைசி படம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பார்க்கறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அத அரசியலாக்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்றேன். டிஎம்கே அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மேலே என்ன ஒரு வெறுப்பா, பொறாமையில காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல. இவன் தலைமையிலலாம் நம்ம இருக்கோமா அப்படிங்கிற மாரி நினைக்கிறானுங்க. வந்த டே 1லேருந்தே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஸ் ஆகுறாய்ங்க. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாய்ங்க. அதான் இந்த எலும்பு உடைப்பேன்னு சொன்னது வரைக்கும், ஜெயிலுக்கு போனது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த கதை தான். ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாய்ங்க. ஐயோ! விஜய் அவர்கள் அவன் கீழ போய் நம்ம இருக்கோமே, முதலமைச்சர் கீழ போய் நம்ம இருக்கோமே அப்படிங்கிற மாரி. மக்கள்லாம் முட்டா பயலுக. அவனுக்கு போய் ஓட்டு போட்டாய்ங்களே! நம்ம எப்படிப்பட்ட ஆளுக்கு நமக்கு ஓட்டு போடாம அவனுக்கு போய் ஓட்டு போட்டாய்ங்களே! அப்படிங்கிற மாரி என்ன சொல்றது, ஓட்டு போட்டவங்களுக்கே பாடம் புகட்டுற அளவுக்கு வந்துட்டாய்ங்க டிஎம்கே. ஸோ இது நடக்க நடக்க சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆவாய்ங்க. அவங்கலாம் அந்த பதவி இல்ல அப்படின்னா எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு எல்லாம் சிறந்த உதாரணம். ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாய்ங்க. சொல்லுவாய்ங்க டிஎம்கே இருந்தா நல்லா இருக்காது. இந்த ரவுடிசம்லாம் நெறையா இருக்குங்கிறீங்க. அது இப்ப தான் கண்ல பார்க்குறாய்ங்க. சரி ஓகே பார்க்க பார்க்க கத்துப்பாய்ங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு சந்தோஷம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இது நல்லாவே நடக்கட்டும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு அப்புறம் பல தடைகள தாண்டி வந்திருக்கு. நீங்க சொல்லியே ஆகணும். அந்த படம் ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ் ஆகாதா? அந்த கரூர் ஸ்டாம்பேடா இருக்கட்டும், கவர்னன்ஸா இருக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரா வந்து அவரே போய் என்ன சொல்றது, தன்னோட ஐஏஎஸ் அதிகாரிலாம் கூட்டு போய் படம் உட்காந்து பார்க்குறாரு. அதில டைட்டில் கார்ட்ல முதலமைச்சர் விஜய்ன்னு வருது. அத ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க. பட் லாஸ்ட் படம் அப்படின்னா, இதான் பெஸ்ட் படம்னு சொல்ல மாட்டேன். பட் லாஸ்ட் படம் எப்படி முடியணுமோ அப்படி முடிச்சிருக்கான்னு சொல்லணும். ஒரு சாதாரண நடிகரா ஆரம்பிச்சு, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, தளபதி, இளைய தளபதின்னு வந்து, இப்ப தேர்தல்ல நின்னு ஓட்டு போட்டு கடைசில டைட்டில் கார்ட்ல முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, முதலமைச்சர் விஜய்ன்னு. இந்த பாக்கியம் எத்தன பேருக்கு குடுத்து வைக்கும் சொல்லுங்க? ஒரு நடிகர் வந்து நடிக்கலாம், படம் ரிலீஸ் பண்ணலாம். பட் அதிகபட்சமா இந்த முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தர் பண்றாரு, அத ரெப்ளிகேட் பண்றாருன்னா சில விஷயங்கள் தெரியும். இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற பட்சத்துல அத திரும்பி ரெப்ளிகேட் பண்றாரு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு உண்மையாலே மிகப்பெரிய விஷயம். ஸோ சல்யூட் டூ விஜய் சார் அவர்கள் எப்பவுமே சொல்லியே ஆகணும். ஆ ஒரு மனுஷன் அப்படிங்கிறவன் கண்டிப்பா அவனுக்கும் சில ஆசைகள், விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஸோ, அதனால முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது ஒரு படம் பார்க்கறதால இப்ப நெனச்சு பண்றாய்ங்க, அரசியல் பண்றாய்ங்க. ஏன்னா, அவர் அரசியல் பண்ணதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. எந்த வாய்ப்பும் குடுக்கலன்னோனே, அத எப்படி உடனே லீவ் போட்டு போறாய்ங்க. அரசியல் படம் பார்க்குறாய்ங்க. டேய் படம் பார்க்க போனாலும் ஒரு என்னடா 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துல என்னடா ஆயிரப்போது சொல்லுங்க? அரசு நின்றுமா? அரசு இயந்திரமே அப்படி நின்றுமா? கவர்மெண்ட்ல பத்திரப்பதிவுலாம் பண்ண மாட்டாங்களா? ரேஷன்ல என்ன அரிசி போட மாட்டாங்களா? அப்பலாம் கிடையாதுல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆட்சியில இருந்தப்ப பண்ண கூத்தவடையா? ஆ கழகத் தலைவன், காவியத் தலைவன், அது வந்து மா மாமன்னனா இருக்கட்டும், எல்லா இப்ப நெஞ்சு நிமிர்த்து எல்லா படத்துக்கும் போட்டினா போட்டு ரிவ்யூ போட்டு தாக்குனீங்க. தியேட்டர்லயே தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ரிவ்யூ போட வைக்கிறது, புகழ் எழுதுறது, புகழ் பாடுறது இதே ஜோலியா அலைஞ்சீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில விஜய் அவர்கள் வந்து அவர் நடிச்ச படத்தவே பார்க்கல எந்த மாற்று கருத்துமே இல்ல. பட் அதுக்கும் டிஎம்கே பாடம் போட்டாங்க அப்படிலாம் ரொம்ப வருத்தமான விஷயம் தான்.
இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கண்டேயன் அவர்கள் கைது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன். நெறைய பேர் சொல்றாங்க, "நாங்கலாம் முதலமைச்சர கைது பண்ணோமா?" நீங்க விமர்சனங்கிறது வேற, கொலை மிரட்டல்ங்கிறது வேறங்க. நீங்க விமர்சனம் பண்ணலாம். "இவர் ஆட்சி சரியில்ல. நீங்க என்னப்பா இன்னும் ஜென்சி கூட்டமாவே இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நடத்துறீங்க." அப்பலாம் சொல்லும்போது யாரும் கேட்க போறது கிடையாது. அப்ப நீங்க கைது பண்ணா கூட சொல்லுங்க, மக்கள் உங்க பக்கம் நிப்பாங்க. பட் அப்படி இல்லாம, "இல்ல நீ பூட்டி தான் பாரு, உன் எலும்ப உடைப்பேன். அவன், இவன்" அப்படிங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, 35% 100ல 35 பேர் ஓட்டு போட்டு அவர் தான் எனக்கு முதலமைச்சரா வேணும்ட்டாங்க. அவர் 100 சீட்டுக்கு மேல வச்சிருக்காரு. ஸோ, அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அவர போயிட்டு இல்ல அப்படி இப்படி அவன் இவன் பேசலாம் எந்த இதுவும் கிடையாது. இதில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத டிஎம்கே பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாய்ங்க. அது இது வந்து தப்புன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எப்படிங்கிற மாரி தான் பேசுறாய்ங்க. ஐயோ! அம்மான்னு தான் பேசுறாய்ங்க. அவன் பேசுனது தப்புன்னு சொல்ல இங்க யாருமே ரெடி கிடையாது. அவர் பேசுனது தப்புன்னு சொல்ல. பட் ஆனா எப்படி பேசுறாய்ங்க? அத எப்படி நீங்க கைது பண்ணலாம்? அடக்குமுறை, ஒடுக்குமுறை. என்னடா அடக்குமுறை, ஒடுக்குமுறை எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஸோ, அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படின்னு சொன்னாலும், சினிமாக்கும் அரசியலுக்கும் தமிழ்நாட்டுல நெறைய தொடர்பு இருக்கு. அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். டிஎம்கே ஆட்சி பீரியட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்லேருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து, ஃபைனான்ஸ்லேருந்து ஃபுல்லா அங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாய்ங்க. அது உண்மையும் கூட தான். கலைஞர்கள் இருக்கும்போது அது இன்னுமே மோசம் தான். வாரம் வாரம் பாராட்டு விழா நடத்தி கொலையா கொன்னாங்க. ஸோ, அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சிஎம் வந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் மட்டும் தான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் சினிமாவ. மத்தபடி எல்லாருமே போட்டு சினிமாவையும், அரசியலும் போட்டு பிணைஞ்சு தான் வச்சிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த சினிமா வந்து குத்துது, கொடையுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தர் படம் நடிச்சிருக்காரு, சுத்த படத்த பார்க்க போறாரு. அதுக்கெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ண நெனச்சா பண்ண முடியாது. கண்டிப்பா ஆட்சியில குறையோ, குத்தமோ நீங்க சொல்லலாம். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் ஃபீல் பண்றேன். இது குறித்து உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிற கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.